இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? 2 நாளாக என்ன வேலை பார்த்தாலும் ஒரே நினப்பு தான். ஃபோனை எடுத்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இதையே தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வருஷ கணக்கில் காத்திருந்த அந்த ஒரு தருணம் வரப்போகுதுங்கும்போது அந்த டைம் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையாக கூட பண்ணி பார்க்க முடியல. நேற்று பகல் ஃபுல்லாக பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, இவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. எனக்கு இங்கே தனியாக இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லணும் போலேயே தோணுது. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தது என்ன ஷார்ட்ஸ் போட போகிறோம், ஃப்ரைடே ஸ்பெஷல் மேலும் ஸ்பெஷலாக இருக்குமா, உங்ககிட்ட நான் எப்படி பேச போகிறேன், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்கும்போது ஒரு பூரிப்பு கலந்த சிரிப்பு வருது. அதே சமயம் நினைக்க என் கண்ணெல்லாம் கலங்கிட்டே தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நேற்று நைட்டு ஒருவேளை மிட் நைட்டில் ஆயிருமோ அப்படின்னு எழுந்திருச்சு அத்தனை தடவை இடையில ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் கண்ணால் பார்க்கணும். நான் போடுற எஃபர்ட் எப்படின்னா, ஒன்று ஆரம்பித்தா விட்டுறக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது. இறங்கிட்டோம் அப்படின்னா போராடி தோத்தா கூட பரவாயில்ல, போராட்டத்தை நிறுத்தக்கூடாது. காலையிலேயே இந்த ஷார்ட்ஸை போட்டுட்டேன். 1 லேக் வந்திருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் வேலை பார்க்கணுமே. சாம்பார் வச்சுட்டு இறால் கிரேவி பண்ணிட்டேன். இறால் வாங்கினா ஒன்று கிரேவி இல்லைனா பிரியாணி அதான் பண்ணுவேன். குட்டி குட்டி இறாலாக வரும் பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஆனால் அன்றைக்கி பெரிய இறால் தான் வாங்கியிருந்தாங்க. க்ளீன் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துட்டிங்கன்னா இறால்லேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி பெரட்டி ஊற வச்சிடணும். இன்னொரு பக்கம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் இருந்தால் முருங்கைக்காய் இருக்காது, முருங்கைக்காய் இருந்தால் மாங்காய் இருக்காது. இன்றைக்கி எல்லாம் ஒன்றா மாட்டுச்சா, அதனால தான் சாம்பார் வச்சுருந்தேன். 2 பீஸ் தான் மாங்காய் போடுவேன். ஒன்று எனக்கு, இன்னொன்று எனக்கு தான். ஒன்று மதியானம், ஒன்று நைட்டுக்கு. ஒரு பக்கம் தாளித்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இறால் மட்டும் தண்ணி விட்டுட்டே தான் இருக்கும். ஒரு தடவை ஸ்ட்ரைனரில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேருங்க, இல்லைனா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இன்னொரு பக்கம் 2 கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் எடுத்துகிட்டு அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இப்போ சேர்க்க மறந்துட்டு கிரேவியில் சேர்த்துருக்கேன், நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மட்டும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். பச்சை வடை போகணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். கடைசியாக தான் நான் இறால் சேர்த்துருக்கேன். இது தேவையில்லாத வேலை. பாத்திரம் பத்தலை, வைக்கும் போதே நினச்சேன். இப்படி மாற்றுறீங்க அப்படின்னா மாத்திர பாத்திரத்தில் ஈரம் இல்லாமல் சூடு பண்ணிவிட்டு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். ஸோ ஃபைனல் டச் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, அவ்வளோதான். இறால் வேகிற நேரம் 5 நிமிஷம் தான். ஆனால் அந்த கிரேவியில் ஊற தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா மெத்தட் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.